ஹலோ, இன்றைக்கி நம்ம ரெயின்போ சேனலில் ரெயின்போ FD 9CS சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கீரை பாலக்கீரை சமையல் செய்ய போகிறோம். எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இப்போது பாலக்கீரையை வெட்டி இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்துக்கிடுவோம். ஏன்னா மண் வாடை போகும். இதில் ஒரு மாதிரி மண் வாடை இருக்கும். அந்த வாடை போகிறக்காண்டி இந்த மாதிரி வெந்நீரில் போட்டு எடுத்துக்கிடணும். இது மாதிரி வடிதட்டியில் வடித்து எடுத்துகிட்டு வர்றேன் கீரையை. இப்போது சட்டி காஞ்சிருச்சு, சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றுங்க. நான் கடுகெண்ணெய் ஊற்றி சமைக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ ஊற்றுங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிருச்சு. இதில் பிரிஞ்சி இலை போடுவோம், சீரகம், ஒரு வத்தல் போட்டு நல்லா பொரியட்டும். இப்போ இதில் வெங்காயம் போட்டுருவோம், பச்சை மிளகா நல்லா வதக்கிடுவோம். இப்போது இதில் ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதை போட்டுருவோம். ஏன்னா உருளைக்கிழங்கு நேராகும். இப்போது பூண்டு இஞ்சி போட்டுருவோம். இதில் இப்போ துருவின பூண்டு இஞ்சி கொஞ்சம் வதங்கின பின்னாடி ஒரு தக்காளியை இப்போது வதக்குவோம். இப்போ இந்த 3/4 கிண்ணம் பட்டாணியை போட்டுருவோம். இப்போ உப்பு மஞ்சள் போட்டுருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இந்த வெந்நீரில் போட்டு வச்ச பாலக்கீரையை போட்டுருவோம். இந்த கீரை கிழங்கு எல்லாத்துலேருந்து தண்ணி வந்துருக்கு. நம்ம இது கூட அப்படியே மெல்ல சிம்மிலே வச்சு கூட வேக வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இல்லைன்னா கிழங்கு வேகாது. கிழங்கு தான் இதில் லேட்டாக வேகும். அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மிலேயே வச்சு மூடி வேக வைப்போம். தடவை நல்லா கிண்டி விடலாம். வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். இப்போது உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதில் கோதுமை மாவு ஒரு 1/4 டீஸ்பூன் போட போகிறோம். அவ்வளோதான். போட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்துடுவோம். இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ தீ ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சர்விங் பவுலில் எடுத்துக்கிடுவோம். இந்த மெத்தடில் பாலக்கீரை செய்யுங்க. நல்லா சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்ல ருசியான பௌஷ்டிக்கான விட்டமின் ஃபுல் நல்ல ஒரு வெஞ்சனம் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு நல்ல சாலிடாக ஒரு வெஞ்சனம் செஞ்சுட்டு ஒரு சோறு வச்சு சாப்பிட்டாலே போதும். உடம்புக்கான எல்லா விட்டமினும் இதில் கிடச்சிரும். புளி போட்டுட்டு ரசம் மோர் அப்படின்ட்டு நிறையா சாப்பிடாம இந்த மாதிரி சிக்கன் ஒரே ஒரு வெஞ்சனம் நல்லா சாலிடாக வச்சு செஞ்சு சாப்பிடு பரிமாறுங்க. இது கூட சைட் டிஷ்ஷாக இந்த மாதிரி கேரட்டு வெங்காயம் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சோறு எப்போ பரிமாறினாலும் இந்த மாதிரி ஒரு பீஸு எலுமிச்சம்பழம் லெமனு இப்படி இந்த மாதிரி இந்த நடுவில் இருக்கிற ஒயிட்டான காம்பை எடுத்து அறுத்துட்டு இப்படி வைக்கணும். நேராக வெட்டணும். வெட்டிட்டு இப்படி சர்வ் பண்ணணும். இப்படி இந்த மாதிரி வெட்டிட்டு இதில் கொஞ்சம் மேலே உப்பு போட்டு அப்படி உப்பு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இப்படி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இது நல்ல பௌஷ்டிக ஆகாது. இந்த மாதிரி குடும்பத்தில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க டேஸ்ட்டாக. இப்படி செஞ்சுட்டு இந்த மாதிரி எடுத்து இப்படி சாப்பிடணும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.